ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு என் மனசை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுகிற ஒரு விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன். யங் கேர்ள்ஸ் யங் கேர்ள்ஸ்னா வெரி லிட்டில் அப்போதான் அவங்க ஒரு 10, 11, 12, 13, 14, 15 அப்படி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஏஜ் குரூப் கேர்ள்ஸ் வராங்க. இவங்க வந்து அம்மா அப்பா ஏதோ ஒரு ரீசனுக்காக கூட்டிட்டு வருவாங்க. லைக் டிப்ரெஷன், லைக் ஆங்ஸைட்டி அல்லது கன்ஃபியூஷன். ஸோ இவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை பற்றி நாங்கள் ஃபஸ்ட்டு தரோவா நிறைய கொஸ்டினர் இருக்கு. நாங்கள் படிக்கிறதே அதுதான். ஸோ மினி மென்டல் ஹெல்த் எக்ஸாமினேஷன், மென்டல் ஸ்டேட் எக்ஸாமினேஷன், அப்படி இப்படி நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணிடுவோம். அசஸ் பண்ணிட்டு இந்த மனம் அப்படிங்கிறது எதுல இருக்கு? உடல் அப்படின்ட்டு ஒண்ணுல இருக்கு. ஓகே. உடல் அப்படிங்கிறதுல உள்ள எல்லா செல்கள்லையும் இருக்குன்னு சொல்லலாம். நர்வஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரம்புகள் எங்க இருக்கோ அங்க எல்லாம் மனம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. இந்த மனம் அப்படிங்கும்போது இந்த மனம் நல்லா இருக்கணும்னா உடல் நல்லா இருக்கணும். அதனால தான் நாங்க முதல்ல எம்பிபிஎஸ் படிக்கிறோம். ஒரு டாக்டர் பேசிக் ஹெல்த் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் எதுல ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும்? மனதில் ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும். ஓகே. ஆனால் நான் படிக்கும்போது இப்போ வரைக்கும் எதை படிக்கிறோம் அப்படின்னா பிக் ஃபார்மா உண்டு பண்ணுகிற அந்த மருந்துகளை மட்டும் படிக்கிறோம். நியூட்ரிஷன் நாங்க படித்தது கிடையாது. எம்பிபிஎஸ் லெவல்ல நான் வியாதிகளை பத்தி படிச்சிருக்கேன், தரோவா படிச்சிருக்கேன். நான் ஒரு டாப் ஸ்டூடெண்ட். தரோவா படிப்போம். அதுக்கு உரிய மாத்திரைகள் என்ன, இல்ல சர்ஜரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் படிப்போம். ஓகே. ஸோ பேச்சுலர் இன் மெடிசன், பேச்சுலர் இன் சர்ஜரி, அதுதான் எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ நாங்கெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இது வந்து ஒரு உணவு சார்ந்த விஷயம். இந்த உணவை கண்ட்ரோல் பண்ணிட்டா, இந்த உணவை நம்ம கேர்ஃபுல்லா இருந்துட்டோம்னா எங்களுக்கு இந்த டயபெட்டிஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரிந்தது. ஓகே. ஆனாலும் மாத்திரைகள் தான் மெயினா. ஓகே. சல்ஃபனுல் யூரியா, பைகுவனைட்ஸ் அப்படின்னு சொல்லி மெயினா பிரிச்சு அதுல இருந்து பலவேறு இது இன்சுலின் அப்படிதான் நாங்க படிச்சோம். நியூட்ரிஷன் படிக்கல. இப்போ ஆனா ட்ரெண்ட் மாறி அமையுது. நான் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். பிரிஸ்கிரிப்ஷன் மெடிசனுக்கு நான் ஈஸியா போக மாட்டேன். மனசு அப்படின்னா அது வாழ்கிற அந்த உடலுடைய நலம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ரொம்ப முக்கியம். சப்ளிமெண்ட்ஸ் வச்சே சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பேன்.